கொழுப்பு அல்லாட்டி கொலஸ்ட்ரால் அப்படின்னு கேட்டாலே எல்லாருமே பயப்படுவான். ஆக்சுவலாக கொலஸ்ட்ரால்ன்றது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கொலஸ்ட்ரால் வந்துட்டு நம்ம உடம்புக்கு தேவையான ஒன்று. நம்ம லிவர் ஆயிடுச்சு, கிட்னி ஆயிடுச்சு, ஹார்ட் ஆயிடுச்சு, எல்லாத்தோடையும் நல்லபடியாக இருக்கிற ஒர்க்கிங்குக்கு கொலஸ்ட்ரால் தேவையானது. இது எப்போ நமக்கு அது ப்ராப்ளமாக மாறும் அப்படின்னு கேட்டால், நம்ம உடம்புல இருக்கிற இந்த கொலஸ்ட்ராலை நம்ம பயன்படுத்தணும். வாக்கிங் ஆயிடுச்சு, எக்ஸசைஸ் ஆயிடுச்சு, நம்ம செய்கிற வேலைகள் ஆயிடுச்சு, எப்படியா இருந்தாலும் இந்த கொலஸ்ட்ரால் பேர்ன் ஆகணும். பேர்ன் ஆகாமல் இருக்கும்போது தான் நமக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனைமாக மாறுது. இனி நமக்கு உள்ளே இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவு ரெடியூஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். உடற்பயிற்சி எதுவும் இல்லாமையே நமக்கு எப்படி அது கண்ட்ரோல் பண்ணுறது, கம்மி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒன்று, நமக்கு வீட்டில் தண்ணி குடிக்கிற மாதிரியே குடிக்கலாம். இது இப்போ சொல்கிறது, நம்ம வீட்டில் கிச்சன்லலாம் யூஸ் பண்ணுற கறிவேப்பிலை இருக்குல்ல, அது ஒரு கொஞ்சம், ஒரு 10-20 லீஃப், ஒரு கிளாஸு மோர், ஒரு சின்ன பீஸு இஞ்சி, இது 3 நல்லா ஒரு மிக்சியில் அடித்து ஒரு நாள் ஒரு கிளாஸ் வச்சு குடிச்சு பாருங்கள். ஒரு 3-4 நாள் யூஸ் பண்ணும்போதே நமக்கு நம்ம கொலஸ்ட்ரால் நம்ம கண்ட்ரோலுக்கு வர்றது மாதிரி நமக்கு பார்க்கலாம். இனி அந்த மாதிரி நமக்கு இனி ஒன்று கூட செய்யலாம். நம்ம பச்சை நெல்லிக்காய் இருக்குல்ல, அது ஒரு 3, கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு கிளாஸு பச்சை மோர், இதுவும் நமக்கு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இதுவும் ஒரு 4 நாள் யூஸ் பண்ணும்போதே நமக்கு நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவலு நமக்கு தேவையான அளவுக்காக கண்ட்ரோல் ஆகும். நம்ம நார்மலாக உணவுகள் சாப்பிடும்போது அதில் சின்ன வெங்காயம் ஆயிடுச்சு, இல்லை வெங்காயம் ஆயிடுச்சு, கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம அப்படியே சாப்பிட்றது நல்லது. இப்போ அப்படியே சாப்பிட முடியல அப்படின்னாக்கா நம்ம நார்மலாக சலாட் யூஸ் பண்ணணும். இதுவும் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம மத்தியான சாப்பாடு ஆயிடுச்சு, நைட்டு சாப்பாடு ஆயிடுச்சு, அது கூட சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு ஒரு சலாடு மாதிரி யூஸ் செய்கிறதும் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நம்ம சாப்பாடு கூட கொஞ்சம் கேர் பண்ணணும். என்னென்னு கேட்டால், பேக்கரியில் இருந்து நம்ம சாப்பிடும்போது மைதா தான் அதில் யூஸ் செய்கிறதுல மெயினான ஒன்று. இது கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறதுக்கு காரணமான ஒன்று. இப்போ மைதா இருக்கிற பேக்கரி ஃபுட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுறது கொலஸ்ட்ரால் லெவல் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான டிப்ஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம். தேங்க்யூ.